டாக்டர் கீமோதெரபி அப்படின்னு சொன்னாலே பயப்படுறாங்க. கீமோதெரபினா என்ன டாக்டர்? இப்போ கேன்சர் அப்படின்னாலே பயப்படுறாங்க. இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் கீமோதெரபினா இன்னும் பயப்படுறாங்க. கேன்சரை 3 விதமாக ட்ரீட் பண்ணலாம். அதில் வந்து சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரபி, அதாவது கேன்சர் மருந்து அப்படின்னு சொல்லுவோம். நம்மலாம் ஸ்கூலில் படிச்சிருப்போம், மைட்டாசிஸ், மியாசிஸ் அப்படின்ட்டு 1 செல் 2 செல் ஆகிறது, 2 செல் 4 செல் ஆகிறதுன்ட்டு. கேன்சர் செல்ஸும் இது மாதிரி வேகமாக வளரும். அப்போது நம்ம கேன்சர் மருந்து கொடுக்கும்போது இந்த கேன்சர் செல்ஸை வந்து இந்த மைட்டாசிஸ், மியாசிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயே இது வந்து கொல்றதுக்கு பேர் தான் கீமோதெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கீமோதெரப்பி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாலிட் கேன்சர்ஸ், ஹெமட்டாலஜிக்கல் கேன்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெமட்டாலஜி கேன்சர்ஸ் அப்படின்னா லுக்கீமியா, லிம்ஃபோமாஸ், அது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம வந்து கீமோதெரப்பி தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். சாலிட் டியூமர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரெஸ்ட்டு, லங், இன்டெஸ்டைனல் கேன்சர், ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ஸ்டேஜிங் பண்ணுவோம். ஸ்டேஜ் 1, 2, 3, 4 அப்படின்னு பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேஜஸ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது நம்ம கீமோதெரப்பி தேவைப்படும். அதில் வந்து நம்ம சர்ஜரியோ ரேடியேஷன் கூடவோ நம்ம கீமோதெரப்பி சேர்த்து கொடுப்போம். இதுக்கு பேர் நம்ம அட்ஜுவன்ட் கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் நம்ம சர்ஜரி பண்ணுறதுக்கோ இல்லை ரேடியேஷனுக்கு முன்னாடியோ பிரெஸ்ட் கேன்சரில் நமக்கு கட்டி பெருசாக இருக்குது, அதை சின்னதாக குறைச்சி ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கும்போது கீமோதெரப்பியை ஆப்ரேஷனுக்கு முன்னாடி கொடுப்போம். இதுக்கு பேர் நியோ அட்ஜுவன்ட் கீமோதெரப்பி. ஸ்டேஜ் 4 அப்படிங்கும்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டு டிசீஸ். அப்போது ஒரு கேன்சர் கட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்குதுன்னு அர்த்தம். அப்போது உடம்பு ஃபுல்லாக வேலை செய்கிறதுக்கு நமக்கு கீமோதெரப்பி தான் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் நமக்கு கீமோதெரப்பி தேவைப்படும்.